வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இப்போ கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரே ஆள்து தான். வந்து இது புதன்கிழமை அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், திங்கட்கிழமை நைட்டுக்கு நம்ம இப்போ கட்டிங் போட்டு எடுத்து வைக்கிறோம். திங்கட்கிழமை நைட்டு எடுத்து வச்சா தான் நம்ம செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ புதன்கிழமை அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்துடலாம் இல்லைங்களா? அதுபோல் எப்பயுமே இது மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் துணி வந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அவங்க வந்து கேட்குற டைமில் நம்மளால் கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ வந்து கட்டிங் வீடியோ பாருங்கள். அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இதுபோல் கட்டிங் வந்து எடுத்து நம்ம போடும்போது நம்ம அலோ ப்ளவுஸில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அவங்க ஒரு 80 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் இவங்களுக்கு அளவு. லைனிங் துணியோ இருந்தாலும் சரி தான், மெயின் பீஸாக இருந்தாலும் சரி தான், இது வந்து 80 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஆனால் இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சாதா ப்ளவுஸ் 1 கொடுத்துருந்தாங்க, லைனிங் ப்ளவுஸு 3 கொடுத்துருந்தாங்க. இவங்க சாதா ப்ளவுஸ் வந்து 90 சென்டிமீட்டர் கிழிச்சின்னு வந்திருக்காங்க. லைனிங் வந்து 1 மீட்டர் கிழிச்சின்னு வந்திருக்காங்க. நல்லா தாராளமாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு துணி. நமக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதாவது எங்கேயுமே நம்ம ஒட்டு போட்டு வெட்டுற மாதிரி இல்லை. நமக்கு கட்டிங் பண்ண ஆரம்பித்தது உடனேவே கடன்னு வேலை வந்து ஈஸியாகவே முடிஞ்சிச்சு. பட்டி துணிக்கு வந்து 2 பீஸாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தாராளமாக இருந்ததுனால நான் 2 பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுபோல் நீங்களும் கட்டிங் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது வந்து நான் போடுற டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பயுமே எனக்கு காலையிலேருந்து செம ஒர்க்கு போயிட்டுருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம இதுபோல் நம்ம யூடியூப்புக்குமே நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்து போடணும். அதுக்கும் பார்க்கணும். நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும். அடுத்தது நம்ம ஒர்க் இருக்கு இல்லையா, நம்ம டைலரிங் ஒர்க் இருக்குது, அதையும் பார்க்கணும். அது வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்கா, வீட்டில் வந்து எனக்கு அதிக ஹெவி ஒர்க்கு வந்து கிடையாது. ஏன்னா பசங்க வந்து வீட்டில் இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு வீட்டில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி செய்வோம் நாங்கள் வீட்டு வேலையை. அதனால் எனக்கு அந்த ஒரு டென்ஷன் மட்டும் எனக்கு இல்லை. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு மதியத்துக்கு ஒரே வழியாக வேலை முடிஞ்சிடும். காலையில் டிஃபன் வந்து பசங்க செஞ்சுருவாங்க. அதனால் வந்து மதியத்துக்கு மட்டும் நான் லஞ்ச் மட்டும் செய்கிற மாதிரி இருக்கும். அது கூட சாதம் வந்து பசங்க வடிச்சிடுங்க. நான் வந்து வெறும் குழம்பு மட்டும் வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் என்னுடைய வேலை. அதனால் எனக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் கம்மி தான். அதனால் நான் வந்து காலையிலேயே குழம்பு வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நான் மிஷினில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுவேன். அது நம்ம இப்போ வந்து உட்காரணும்போது நான் அந்த டைமில் போய் கட்டிங் போட்டு உட்காந்தோன்னாக்கா அதில் எனக்கு டைமிங் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, நைட்டில் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவேன். நீங்கள் இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிஷினில் வந்து உட்காரணுன்னு தோணும்போது அப்போ போய் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சோர்வுலாம் ஒரு டல்லாக நம்ம மைண்ட் செட் வந்து அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் கட்டிங்கை வந்து நைட்டில் போட்டு வச்சுருங்க. மிஷின்லேருந்து எந்திரிச்சிட்டிங்களா, மிஷின்லேருந்து எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நம்ம சாப்பிட்ட உடனேவும் படுக்கக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒதுக்கிக்குவாங்க. நீங்கள் கட்டிங் போடுற மெத்தடில் தான் இருக்குது உங்களுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது. இப்போ பாருங்கள், நான் ஒரே ஆள்து இது 4 ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு நான் இப்போ கட்டிங் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பார்த்திங்களா? அவ்வளோ கடன்னு வேலை ஆகிடும். நீங்கள் ஒன்றா போட்டு கட் பண்ணிங்க, இல்லை 2 இப்போ 4 ப்ளவுஸ் இருக்குது, 2 போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாலுமே இப்போ இதுக்கு டைமிங் வந்து நிறையா வந்து அதிகமான நேரம் வந்து இதுக்கே நமக்கு போயிடும் இல்லையா? நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் வந்து இந்த கட்டிங் வேலையே செய்ய ஆரம்பிக்கிறேன். நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து நான் கட்டிங் போடுறேன். நான் கீழே உட்காந்து தான் கட்டிங் போடுவேன். எனக்கு வந்து கால் வலிக்குது ரொம்ப. காலை மடித்து வச்சு உட்காந்து வெட்டும்போது ரொம்ப நேரம் வெட்டும்போது ஒன்றும் முடிய மாட்டுது. அதனால் நின்றுட்டே கூட கொஞ்சம் நேரத்தில் வெட்டிடலாம் அப்படின்ட்டு நான் டேபிள்லேயே போட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது என்னால் உட்காந்துக்கிட்டு வெட்டவும் முடியல. ஆனால் நின்றுக்கிட்டும் ரொம்ப நேரமும் வெட்டவும் முடியல. அதுபோல் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் ஒர்க்கு வந்து செம்ம வேலையாக இருக்குது. இப்போ வந்து தொடர்ச்சியாக முகூர்த்த நாள் வேறு வர்றதுனால வேலை கொஞ்சம் டைட்டாக வருது. அதனால கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும், வேலையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணிடுறது, இப்போ இது மாதிரி கட்டிங் வேலை செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் இது போல் நின்றுக்கிட்டு இப்படி வெட்டிடுறது. இப்படி வெட்டும்போது எனக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டுது. ரொம்ப நேரம் நின்று வெட்டுற மாதிரி இல்லை. இப்போ 2 கஸ்டமர் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரின்னு நான் கஸ்டமர் வைஸாக நான் பிரிச்சுக்குவேன். நமக்கு வந்து இத்தனை ப்ளவுஸ் அத்தனை ப்ளவுஸ்லாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ ஒரு கஸ்டமர் 5 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் அப்படி இருக்குன்னா அவங்களது ஒன்றா போட்டு வெட்டி
நம்ம அப்படியே பிரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம லைனிங் மெயின் பீஸை வச்சு வெட்டி எடுத்துருவோம். அது வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போது ஒரு ஒரு கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் இருக்குது, இன்னொரு கஸ்டமர்து 1 இருக்குது, அப்புறம் இன்னொரு கஸ்டமர்து ஒரு 3 இருக்குது அப்படின்னும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம இது பண்ணும்போது அது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானை வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். அந்த ஒரு ப்ளவுஸாக இருக்கிறவங்களத வந்து நம்ம இப்போ நம்ம வெட்டணும்னு நினைக்கும்போது இந்த டைமிங்கில் வந்து வெட்டக்கூடாது. அதை வந்து லாஸ்ட்டாக கூட உங்களது வெட்டிக்கலாம். நீங்கள் இதுபோல் வெட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போதே ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் இருக்கிறவங்கள தான் பார்த்து எடுத்து அதை ஃபஸ்ட்டு வெட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸாக இருக்கிறத நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இது போல் பார்த்துங்க. நான் லைனிங் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். அது தனித்தனியாக அந்தந்த செட்டாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சாதா ப்ளவுஸ் இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெயின் பீஸில் லைனிங் பீஸில் வந்து நமக்கு பட்டி பீஸ் தனியாக வெட்டி எடுத்துக்குவோம். கொக்கி பீஸு, காஜா பீஸு, நெக் பீஸு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். நம்ம எப்பயுமே இது போல் நீங்கள் செய்ய பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம போய் கட்டிங் வேலையை வந்து மிஷின்கிட்ட போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு டைமிங் வந்து இன்னும் நிறையா வளர்ந்து போகும். அதனால் எப்பயுமே நீங்கள் கட்டிங் போடும்போதே நீங்கள் ப்ராப்பராக என்னென்ன கட்டிங் போடணுமோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக முடிச்சுடுங்க. பாருங்கள், நெக் பீஸ்லேருந்து எல்லாமே நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். அங்கே போயிட்டு நம்ம எடுத்து வச்சு தைக்கிற வேலை மட்டும்தான் இல்லைங்களா. அதையுமே வந்து நம்ம ஒன்றா போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதனால் இப்போ ஒரு ப்ளவுஸை முடிக்கிறீங்க, அந்த ஒரு ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணி எடுத்து வைக்கிறீங்கன்னா தனித்தனி அந்தந்த ப்ளவுஸில் அது தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பீஸுக்கானது எல்லாம் அந்த ப்ளவுஸில் இருக்குது. அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் இருக்கும்போது நீங்கள் இப்போது ஒரு டைமிங் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னும்போது எனக்கெல்லாம் அந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து இது மாதிரியே நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டைமிங் வச்சு தைக்கிற ஆள். அப்படி இருக்கும்போது அப்போ போய் நான் பட்டி பீஸோ இல்லை கொக்கி பீஸோ காஜா பீஸோ கழுத்து பீஸோ நான் வெட்டும்போது எனக்கு டைமிங் இன்னும் எக்ஸஸ் ஆகும். அதனால் நான் இது மாதிரி மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணி கட்டிங் போடும்போதே எல்லாத்தையும் ப்ராப்பராக தான் நான் கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவேன். டைமிங் வந்து நமக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நமக்கு வந்து டைமை வந்து நம்ம இங்கேயே நம்ம சரி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஸ்டிச் பண்ண போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சது எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம மெயின் பீஸில் வச்சு கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிற துணியை நம்ம கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் கட் பண்ணியிருக்கீங்களானாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கைக்கு ஒட்டு வராத மாதிரி தான் நான் எப்பயுமே வெட்டுவேன். ஆனால் இதில் வந்து நமக்கு அகலம் இல்லை, நீட்டு தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் துணியில் இது போல் நம்மளால் வைக்க முடியல. அதனால தான் அதே போலயே 2 பக்கமும் ஒரே மாதிரியே பார்ட்ரு வருது அப்படின்னா கைக்கு ஒட்டு வராமல் எப்படி வெட்டணுமோ அது மாதிரி நான் வெட்டியிருக்கேன். நான் இதுலேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் நான் அப்படி தான் வெட்டியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து கை வந்து மேக்ஸிமம் கைக்கு ஒட்டு வைக்காமல் நம்ம வெட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு கரெக்டாக அது ஆம்கோல்லாண்ட தான் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து இருக்கும். நமக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் வெகுவாக இருக்கிற இடம். நம்ம அந்த இடத்துல ஒட்டு வைக்கும்போது நமக்கு தான் வந்து கொஞ்சம் நாளாக அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம வெட்டும்போதே ப்ராப்பராக கரெக்டாக வெட்டிட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்டி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்லாம் நானுமே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு வெட்டும்போது என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பூனை சாரீ ப்ளவுஸுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் கைக்கு எப்போ பார்த்தாலும் ஒட்டு வச்சுட்டு கைக்கு மட்டும் ஒட்டு வரும், மித்தது எதுக்குமே ஒட்டு வராது. பட்டி பீஸ்லாம் கூட அழகாக வந்துடும். இது போல் தான் நான் ட்ரை பண்ணி வெட்டிகிட்ருந்தேன். அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு மெயினே வந்து கை தான். பட்டியில் கூட ஜாயிண்ட் வந்தால் தப்பு கிடையாது. இது போல் நம்ம மாற்றி வெட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தாக்கா எனக்கு ஃப்ரண்ட் பீஸு, பேக் பீஸு, கை பீஸு எங்கேயுமே ஒட்டு வரல. ஒட்டு வந்ததுன்னு பார்த்தோன்னா பட்டி பீஸில் மட்டும்தான் ஒட்டு வந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இப்போ அதுலேருந்து என்ன பண்ணிடுறேன், பூனை சாரீக்கெலாம் அது இப்போ ஒரு மெத்தடில் தான் நான் அதை எப்பயுமே வெட்டும்போதே அது எனக்கு ஒரு ஐடியாவும் பிறக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே சரிதான், உங்களுடைய ஓன் யூஸ் நீங்களும் போடணும். ஒருத்தவங்க ஸ்டிச்சிங்கோ ஒருத்தவங்க கட்டிங் வீடியோவோ நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா பிறக்கும். இது போல் நம்மளும் மாற்றி பார்ப்போம், இது போல் நமக்கும் அது செட் ஆகுதான்னு நீங்களும் பார்க்கணும். அதுபோல் வந்துச்சுன்னு உங்களுக்கு அது ஓகேவா ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஐடியாவை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டுமே இது ஒரே மாதிரி பார்டர் தான் இது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், 2 பார்டரையும் ஒன்றா வச்சு நம்ம கைக்கு ஒட்டு வராமல் லைனிங் பீஸில் கூட ஒட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது இல்லையா. இவங்களது தான் நல்ல லைனிங் தான் தாராளமாக கொடுத்துட்டாங்களே, அதனால் கைக்கு இதுக்குமே ஒட்டு கிடையாது. அப்போ இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும்.
ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி பூ மாடலில் இது மாதிரிலாம் வருதுன்னும் போது அந்த பூ வந்து அப்புறம் நேராக வர மாதிரியும் பார்த்து வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் ஸ்டைலையும் மாற்றி போடணும். இல்லைன்னா அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால் வந்து அது மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூ மாதிரி வருது, ப்ளைனாக வருதுன்னா நம்ம எந்த ஒரு மெத்தடில் வேணாலும் நம்ம போட்டு வெட்டிக்கலாம். இது போல் வருது அப்படின்னும்போது அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட்டிங்கை வந்து மாற்றி போட்டுக்கணும். பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த திலகம் ஷேப்பில் வர்றதுனால அந்த திலகம் ஷேப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சு நான் பிளானை வந்து நான் அப்படியே போட்டுட்டேன். அப்புறமேட்டா பார்த்தாக்கா இது திலகம் ஷேப்பில் வருது, அதனால் இப்படி நம்ம வந்து போட்டு கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி போட்டுட்டேன். அப்போ இது பார்க்கும்போது அழகாக நமக்கு நேராகவே இருக்கும். வேர் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். அதனால தான் இது போல் நான் துணி அவங்களுக்கு தாராளமாக இருக்குது. அவங்களுக்கு நல்லா சின்ன உடம்பு பாருங்க தான், அதனால் வந்து துணி நல்லா தாராளமாக இருந்ததுனால இது போல் நான் கட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக கூட உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்க 4 பீஸ் வச்சுருந்தேன் நான். துணி கொஞ்சம் தாராளமாக இருந்ததுனால 4 பீஸாக வந்துச்சு. அதனால் 4 பீஸுமே வச்சு நான் அப்படியே பீஸ் வச்சு தச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டியும் கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும். அதனால் அதுபோல் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது போல் நானும் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ கட்டிங்கை வந்து நம்ம எது மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் எப்பயுமே சரிதான், நீங்கள் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே எந்நேரமாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு தெரியும் நாளைக்கு காலைல நம்ம யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ துணி இருக்குது. நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருக்குது அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானாக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அப்போ நைட்டில் எந்நேரமாக இருந்தாலும் ஒரு 1 ஹவர் தான் ஆக போகுது. அதிகபட்ச துணி இருக்குன்னா 1 ஹவர் ஆக போகுது. கம்மியாக இருக்குதுன்னா ஒரு 1/2 ஹவர் தான் ஆகும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் எந்த டைமில் நீங்கள் வெட்டணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளானை வந்து பண்ணி நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடியுறது எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஒன் சைடு பார்ட்ரு வந்து பெருசாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து சின்னதாக வருது. இது மாதிரி வரும்போது நமக்கு அங்கே கைக்கு ஒட்டு வரதான் செய்யும். அப்போ இடுப்புக்குமே நம்ம வந்து அந்த சின்ன பார்ட்ரு வந்து இடுப்புக்கு வச்சிடலாம், பெரிய பார்ட்ரு கைக்கு வந்துடும். இப்போ நம்ம இப்படி தைக்கும்போது அது கைக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒட்டு வரதான் செய்யும். நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது 2 பக்கமும் ஒரே மாதிரியே பார்ட்ரு வருதுன்னா நம்ம அது போல் வெட்டிக்கலாம். இது வந்து இடுப்புக்குன்னு தனியாக வந்துடும், கைக்கு தனியாக வந்துடும். அப்போ நம்ம கைக்கு அதில் ஒட்டு வரதான் செய்யும். துணி ஆனால் தாராளமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைக்கு ஒட்டு வச்சு தான் தைச்சாகணும். இது போலலாம் வருது அப்படின்னும்போது நம்ம கை ஜாயின் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே நம்ம அதை ஒட்டு வச்சு தைச்சி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 விதமாக நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டைல் வந்து நான் மாற்றுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அது போல் தைச்சிருவேன். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு பீஸ் எடுக்கிறேன்னா அந்த பீஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எடுத்துருவேன். எப்படின்னா கையை ஃபஸ்ட்டு முடிச்சு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா லைனிங்கை வந்து ஒவ்வொன்றா, இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து 1 எடுக்கிறேன்னா அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து அப்படியே தச்சு பட்டி ஏற்றி அந்த பீஸ் அப்படியே ஃபுல்லாக முடித்து அதுக்கு நம்ம மார்க்கிங் கூட அப்போவே பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா